ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? ஸோ இது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஆந்தை மியூரல் பெயிண்டிங். இந்த பெயிண்டிங்கில் என்னென்ன இருக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு கோல்டன் ஆந்தை இருக்குது, ஒரு ரொம்ப பெரிய மரம் இருக்குது, கீழே ஒரு பாட்டு நிறையா கோல்டு காயின்ஸ் இருக்குது. இந்த ஆந்தை தனக்குள்ளே கோல்டு காயின்ஸை சேர்த்து வச்சிட்ருக்கு. இந்த மரத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூவும் காயாக கோல்டு காயின்ஸும் இருக்குது. இது பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் ஒரு ப்ராஸ்பெரிட்டி பெயிண்டிங். இந்த பெயிண்டிங் நீங்கள் உங்கள் வீட்டில் வச்சிங்கன்னா உங்களுக்கு காசு சேரும். இது எப்படின்னு நான் சொல்கிறேன். இந்த ஆந்தைக்கு பார்த்தீங்கன்னா தொலைநோக்கு பார்வை ரொம்ப அதிகம். அதாவது உங்கள் வழியில் வர தடங்கள் எல்லாத்தையும் நீக்கி அதுலேருந்து நீங்கள் எப்படி வருமானம் சம்பாதிக்கலாம் அப்படிங்கிறத இந்த ஆந்தை உணர்த்தும். அந்த தொலைநோக்கு பார்வையை இந்த ஆந்தையோட கண்கள் உங்களுக்கு கொடுக்கும். இந்த ஆந்தைக்குள்ளே பார்த்தீங்கன்னா மொத்தமாக கோல்டு காயின் சேர்த்து வச்சிருக்கு. இதுக்கு என்ன அர்த்தம்னு பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டில் நல்ல வருமானம் வருங்க, ஆனால் செலவாகிக்கிட்டே இருக்கும். அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஆந்தை வைக்கிற இடத்துல ஆந்தைக்கு சீக்கிரம் புத்திசாலித்தனம் இருக்கிறனால இது உங்களுக்கு உங்கள் வருமானத்தை சேர்க்கும். எனக்கு நல்ல வருமானம் வருது ஆனால் எனக்கு காசு சேர்றதில்லை அப்படிங்கிறவங்க கண்டிப்பாக இந்த பெயிண்டிங் வாங்கி வைக்கலாம். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா செலவாகிற காசை ஆந்தை சேர்த்து வைக்கிது, நம்மளுக்கு சேமிப்பு அதிகமாகுது. அதை குறிக்கிறது தான் இந்த பானை, காசு இருக்கிற கோல்டன் பானை. இந்த மரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்ப பழமையான மரம். இந்த பழமையான மரம் பூத்து காய்க்க தொடங்கின மரம் வருஷம் வருஷம் குறையில்லாமல் பூத்து காய்ச்சிட்டு இருக்கும். அதுதான் இது. உங்களுக்கு பூ இருக்கு, காயா உங்களுக்கு கோல்டு காயின்ஸ் இருக்கு. ஸோ இந்த கோல்டு காயின்ஸ் தான் உங்களோட செல்வத்தை குறிக்கிறது. உங்களுக்கு தடையில்லாத வருமானம் வந்துட்டே இருக்கும், நிலையான வருமானம் வரும். இதுதான் இந்த கோல்டு காயின்ஸ் குறிக்கிறது. இது ப்ராஸ்பெரிட்டி பெயிண்டிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மொத்தமாகவே இது கோல்டு பேஸ் தான் கொடுத்துருப்போம், டோட்டலாகவே கோல்டு பேஸ் தான் கொடுத்துருப்போம். ஸோ இந்த பெயிண்டிங் உங்கள் யாருக்காவது வேணும்னு இருந்ததுன்னா கீழே கமெண்ட்டில் என்னோட நம்பர் கொடுக்குறேன், நீங்கள் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு டீட்டெயில்ஸ் தரேன். தேங்க்யூ.